என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பல காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் வேதத்தில் ஒரு அற்புதமான ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தை ஒரு வேத வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவருக்கு எது பிரியம் என்று நமக்கு பல காரியங்கள் தெரிவதில்லை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான ஜெபங்களில் இது அதிமுக்கியமான ஒரு ஜெபம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆவியானவரிடத்தில் கேட்டு கேட்டு, ஆவியானவரே என்னை நடத்தும், சத்தியத்தில் நடத்தும், வெற்றி வாழ்க்கையில் நடத்தும், பரிசுத்தமாய் நடத்தும், விசுவாச வாழ்க்கையில் நடத்தும், பிழையின்றி நடத்தும், உமது வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி நடத்தும் என்று அவருக்கு பிரியமானதை அவரே நம் உள்ளத்தில் பிரியமாய் வைத்து நடத்தும்படி நாம் அவரை கேட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரியம் என்னுடைய பிரியமாய் மாறிவிடட்டும். ஆண்டவரே, உம்முடைய பொறுமை என்னுடைய பொறுமையாய் மாறிவிடட்டும். உம்முடைய சகிப்புத்தன்மை என்னுடைய சகிப்புத்தன்மையாய் மாறிவிடட்டும். உம்முடைய அன்பு என் அன்பாய் மாறட்டும். உம்முடைய சுபாவம் என்னுடைய சுபாவமாய் மாறட்டும் என்று ஆண்டவருக்கு பிரியமானதை அவரே உங்கள் உள்ளத்திற்குள் வைத்து உங்களை நடத்தும்படி கேட்டால் அவர் உங்களை நடத்துவார். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமானதை செய்யும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எது நலம், எது நலமற்ற காரியம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அவர்கள் உள்ளத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் போதித்து அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்கள் எப்பொழுதும் செய்யும் பொழுது அவர் உங்கள் மேல் பிரியம் கொள்ளுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.